வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஜாதகத்தில் லான்னு போட்டுக்கும், அந்த லக்னத்துக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. கன்னிராசிக்கு உங்களது ராசி அதிபதி புதன். புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. 10ஆம் அதிபதி 4ல், அது சுக்கரனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது அது என்ன மாதிரி விஷயங்களாக இருக்கும், தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் பட் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒரு நல்ல விஷயந்தான். இது ஒரு சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கன்னியில் கேது. யாரெல்லாம் கன்னி லக்னம் கேது தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சொத்துக்களில் அது கேது செவ்வாயுடைய சாரத்தில் போகிற இந்த காலகட்டத்தில் செவ்வாய் 4ல் இருக்கும்போது 3 8ஆம் அதிபதி சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் என்னென்னா, அது 3 8ஆம் அதிபதி, அதனால் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப 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 பார்த்துருக்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும். ஏன்னா கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும்னா இது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கேரே பண்ண வேணுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதியான செவ்வாய். 2ஆம் அதிபதி சுக்கிரனாக இருந்து அது 4ல் இருக்குது. 2 4 மற்றும் 9 9 யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா 2க்கு 2ன்னு சொல்லுவோம். நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய. நீங்கள் நினைச்சதை விட ஒரு பெரிய இன்கம் வருவதற்கான வாய்ப்பு. வெளிநாடு சார்ந்தவர்களும் பெரிய இன்கம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. அது நல்ல விஷயம் தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. பட் இருந்தாலும் பணம் வருமானம் கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது யாரெல்லாம் ஏன்னா கன்னி லக்னத்துக்கு 3 8ஆம் அதிபதியாகவே செவ்வாய் வர்றது ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான விஷயம். யாரெல்லாம் கன்னி லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, தாயார் சார்ந்த உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் வரும். சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், இது மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோன்னா, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி உறவில் பொருளாதார ரீதியில் விஷயங்கள்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 8ல் உள்ள குரு கேதுடைய சாரத்தில் கேது ராசியிலே இருக்கும்பொழுது நிறைய மன உளைச்சல்களை தரும். கணவன் மனைவிக்கு நடுவிலே கூட பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியில் நீங்கள் சரியாக சம்பாதிக்கலாம், நிறைய கடன் வாங்கிட்டீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இல்லைன்னா மனைவியோட குடும்பம் சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதனால் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். தாயார் சம்மந்தமான விஷயங்கள் தாயாரிடம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா கொஞ்சம் வெடுக்குன்னு விழுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ரொம்ப பயன்படுத்திக்கலைன்னா இருக்கிறத சொல்கிறோம், அவ்வளோதான். யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. 5ஆம் அதிபதியான சனி. 5ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா 6ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. அது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட வருமானங்கள் ஏறுவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுக்கு ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு, ஏதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர சனி தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் வருமானங்கள் நல்ல வருமானங்கள் இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்லா அலைஞ்சி தெரிஞ்சாலும் வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல வருமானங்கள் அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகுதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். 7ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள பொருளாதார ரீதியான விஷயங்கள், மனைவியோட குடும்பத்தையோ கணவனோட குடும்பத்தையோ ஒருத்தர் திட்டிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கணும். அதை நிப்பாட்டினாலே நிறைய பிரச்சனைகள் போகும். அதனால் பொருளாதார ரீதியில் என்ன கடன் ஆச்சுன்னா நம்ம உட்காந்து பேசி தீர்வு கொண்டு சும்மா கண்ணாமன்னு பேசி கத்தி ஒன்றும் ஆக போகல. கன்னி லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் குரு தசாபுத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி லக்னம் ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ராகு புதனுடைய சாரத்தில் 1 4 7 10ங்கிற ஒரு 4 கட்டங்களையும்
மையப்படுத்தி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெருத்த பண வரவுகள் நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. எனக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கணும், நிறைய சொந்த பந்தங்களோ ஃப்ரெண்ட்ஸுங்களோ வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும்போது கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து வெளிநாடு ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதி இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது தாய் சார்ந்த உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து பணம் சம்மந்தமான விஷயங்களோ அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்களும் நிறைய ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்குது. ஸோ 2 9 4 சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல ஏற்றங்களுக்கும் அப்பா அம்மா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்குது. இது வந்து 1 4 10 9 உங்களுக்கு வந்து சொத்துக்கள் யாரும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும், பெருத்த லாபங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி கன்சல்டன்சி பண்ணுறவங்க நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு பொருளாதார ரீதியில் நல்ல ஏற்றம் வருவதற்கான நல்லாயிருக்கு. ஸோ இது கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த கண்டிப்பாக ஒரு நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு 2 நாட்கள் புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். அதுக்கப்புறம் ஒரு பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சார் என்னதான் இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் சொல்லிட்டு ஒரு பழக்கத்துலேயே வந்துடும். ஸோ அது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம செய்கிற தப்பு வந்து நமக்கு தெரியறதே இல்லைங்க. ஸோ அது வந்து எப்போதுமே நடக்கிறது தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் எரரோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மெயினான விஷயம் என்னென்னா 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் என்னென்னா நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். நான் நல்லா இருப்பேன், நான் என் குடும்பம் நல்லாயிருக்கும், இந்த நல்லாயிருக்குங்கிறத சொல்லணும். எனக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போட்டு வாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லோருக்குமே வந்து ஒரு 100% வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்களன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு வில்லி இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பான். ஸோ அது எல்லார் வீட்லேயுமே இருக்குன்னு வச்சுக்கோமே. நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு அவதாரம் வந்து நமக்கு பிறந்துடும். ஒன்று பிள்ளையாக இருக்கும், இல்லை பொண்டாட்டியாக இருக்கும், இல்லை அம்மாவாக வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம மண்டையை உடையிறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்குது? இவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கே வந்துடும். சில பேரோட நம்ம வாழும்போது நம்ம அவங்களாவே மாறுவோங்க. ஸோ அவங்களுடைய அந்த அதிர்வலைகள் அவங்களுடைய நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறது தான் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள மாற்றணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ தீய வழிகளை தீய ஆட்களோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அதை வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களையும் நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோங்கிற வழியை தான் நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணணும். மேஜராக வந்து நீங்கள் என்ன சாமி வேணால் கும்பிடுங்க, அந்த சாமியை வந்து மனதார பிடிச்சிங்க. அது நம்பர் 1ங்க. நம்பர் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கேன்றதை நம்பணுங்க. ஸோ நான் நல்லா இருக்கேன், என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, ஸோ இந்த உலகமே நல்லா இருக்குன்றதை முதல்ல வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை தேடி வந்து எல்லாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படுத்து தூங்கும்போது கூட வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவச்சொல் சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுகிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம இருக்கிறது ஒரு குட்டி வாழ்க்கை. அந்த குட்டி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் வந்து கற்பனையில் வாழுங்க. நான் ரொம்ப நல்லா வாழ்வேன், இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல் இறைபக்தி பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க. நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, இது ஒரு உலகம். நம்மளை வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம். அது நம்ம சுற்றி நிறைய கிரகங்கள்லாம் இருக்குதா? ஸோ சுற்றின்னு இருக்குது. அதே மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து
இறை பிம்பம், ஒரு பெரிய ஒரு ஒளி பிம்பம் இருக்குது, அதுதான் இறைவன் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கிங்க. அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறதா ஃபீல் பண்ணிங்க, போயிட்டீங்க, அதுக்குள்ளே போயிட்டு இறைவனோட சரண் அடைஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன் நல்லவன் கெட்டவன் எல்லோரும் நல்லா இருக்கான்னு முதல்ல வாழ்த்துருங்க. எல்லாருமே நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும், ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, ஆனந்தம் தான் கிடைக்கும், என்னை சுற்றி ஆனந்தம், எல்லாமே ஆனந்தம், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க, நானும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செல்ஸில் கூட வந்து அந்த ஆனந்தம் சந்தோஷங்கிறத வந்து ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். இது என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 80% நான் வந்து பழைய அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியில் வந்தாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப மெயின். ஸோ அது வந்து நடுவில் கொஞ்சம் நான் கேப் விட்டனாலே அந்த நெகட்டிவிட்டி அடிக்கிறது நல்லா என்னால் உணர முடியுது. ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனப்பட்டு அந்த ப்ராக்டிஸை விட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளை காட்டுது. அதனால் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உணர்வுபூர்வமாக நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கோம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கேன், அதை சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தசாபுத்தியோ ஜோசியமோ அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு இதை பண்ணுங்கள். பிரார்த்தனை, இறைவன் என் கூட இருக்கான், என் கூட வந்து எல்லாமே நடக்கும், எல்லாமே ஹாப்பியாக இருக்கும், நான் சந்தோஷமாக இருக்கேன், என் சுற்றி இருக்கோம் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மனசில் விதைச்சி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறத ஃபீல் பண்ணி டெய்லி அதை வந்து உருவகப்படுத்துங்க. நினைங்க, நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணணும். அங்கே தான் இருக்கும் விஷயம். அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் உங்களுக்காக காத்துருங்க. ஸோ நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.